வணக்கம் உறவுகளே. தமிழகத்தில் ஆட்சி யாருக்கு? மக்கள் தீர்ப்பு மதிக்கப்படுகிறதா? தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார்? இந்த கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்னும் பதவியேற்க முடியாத நிலை. இது வெறும் அரசியல் குழப்பமா அல்லது மக்களின் தீர்ப்பு தாமதமாக்கப்படுகிறதா? இந்த தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக அரசியல் இது சாதாரண விஷயம் இல்லை. பல தசாப்தங்களாக 2 பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த அரசியலில் மக்கள் ஒரு புதிய அரசியல் சாத்தியத்தை பதிவு செய்துள்ளனர். இது வெறும் வெற்றி அல்ல, இது ஒரு அரசியல் அதிர்ச்சி. ஒரு தலைமுறை மாற்றம் வேண்டும் என்று 16 வருடங்களாக சொன்ன சத்தம். இதற்கிடையில் MK ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கின்றோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்துள்ளார். பலரும் இதை அரசியல் முதிர்ச்சி என்று பார்க்கின்றார்கள். ஏனெனில் மக்களாட்சியில் அதிகாரத்தை விட பெரியது மக்கள் தீர்ப்பு. தோல்வியை ஏற்றுக்கொள்வதும் ஒரு அரசியல் பண்பாடுதான். ஆனால் கேள்வி இன்னும் தொடர்கிறது. 108 இடங்களில் வென்ற கூட்டணியை ஆட்சி அமைக்க ஏன் இன்னும் அழைக்கவில்லை? இதற்கெதிராக தமிழக வெற்றி கழகம் உச்ச நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பான்மையை சட்டமன்றத்தின் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என்று SR பொம்மை வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. அப்படி இருக்க தாமதம் ஏன்? இதுதான் இன்று தமிழக அரசியலின் மிகப்பெரிய கேள்வி. திமுக அதிமுக கூட்டணி பற்றி பேசப்பட்டாலும் அது நடைமுறையில் சாத்தியமில்லை. பல தசாப்தங்களாக நேரடி எதிரிகள். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் மக்கள் மனநிலையை மீறி செல்லும் கூட்டணிகள் நீண்ட காலம் நிலைக்காது. இந்த அரசியல் சூழலில் மற்றொரு கேள்வியும் மக்கள் மனதில் எழுகிறது. ஈழத் தமிழர் இன அழிப்பு நடந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அப்படி இருக்க அவர்களுடன் கூட்டணி அமைப்பது தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிரானதா என்று ஒரு பகுதி மக்கள் கேட்கின்றார்கள். இது வெறும் கட்சி அரசியல் அல்ல, இது உணர்வின் அரசியல். ஏனெனில் தமிழர் உணர்வு என்பது தேர்தல் நேர கோஷம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் கண்ணீர், ஒரு வரலாற்றின் பலி, இன்னும் ஆறாத காயம். கடந்த காலத்தில் கடந்தவற்றை யாராலும் மறக்க முடியாது. இன அழிப்பின் போது யார் பேசினார்கள், யார் அமைதியாக இருந்தார்கள், யார் அரசியலை பார்த்தார்கள்? இந்த கேள்விகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. ஆனால் அரசியல் என்பது கோபத்தில் மட்டும் இயங்காது. மக்கள் இன்று பார்க்க போவது வார்த்தைகளா, இல்லை செயற்பாடுகளா? ஈழத்தமிழர்களுக்கான உண்மை பங்களிப்பு, அரசியல் துணிவு, சர்வதேச அளவில் குரல் கொடுக்கும் நிபந்தனை, இவை இருந்தால்தான் புதிய தலைமுறையினர் நம்பிக்கை கொள்வார்கள். ஆட்சி யாருக்கு என்பது நாளை தெரியும். ஆனால் வரலாறு யாரை நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பது அவர்கள் தமிழருக்காக என்ன செய்வார்கள் என்பதில் தான் இருக்கின்றது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.